இந்த மாதிரி நாராயணசாமி மாதிரியான அறவே காட்டு முதலாளிங்க பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா அவன் 25 வயசுல செத்து போயிடுவான். அந்த மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது அங்கே பொருளாதார வளர்ச்சிக்கு அடையாளம். ஒர்க் லோடுன்னு ஒன்று இருக்குதுங்க. எதனால் நாங்கள் 40 வயசுக்கு மேலே ஜிம்முக்கெல்லாம் போகிறது ஏன் சொல்கிறோம்? அதுக்கு மேலே ஒர்க் லோடு ஏற்றுனீங்கன்னா செத்து போயிடுவோம். பல நடிகர்கள் செத்து போனான். எங்கள் கல்லூரியில் அவங்கள அலோவ் பண்ணலையே. நாங்கள் இன்ஃபோசிஸ் பசங்க அதை நடத்தினாங்க. இங்கே இதுக்கு வந்தாங்க, கேம்பஸ் இதில் செலெக்ஷனுக்கு வந்தாங்க. பசங்க போகலை. ஏன்னா ஒரு அமௌண்ட்டை ஸ்டைப்பண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்ட பிறகு உங்கள் பேர் எழுதிடுவாங்க, என் பேர் எழுதிடுவாங்க, காந்தராஜ் அப்படின்னு எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும், இவருக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும். கொடுத்தா தான் என்ன ரிலீஸ் பண்ணுவார். 70 மணி நேரம் வேலை செஞ்சேன். சரி, உன்னால என்ன பெரிய சாதனைகளை சாதிக்க முடிஞ்சது? இந்திய பொருளாதாரம் வளரும்ங்கிறாரு. இந்த பொருளாதாரம் உன்னால எப்படி வளர்ந்துச்சு சொல்லுங்க? என் குடும்பத்தையும்